இவ்வாறு இருக்கையில் அந்த டாக்டர் ஒரு நோயாளி ஒரு வீல் சேரில் இருக்கின்றார். 20 ஆண்டுகளாக கால் கை வராது. எனவே அந்த வீல் சேரில் அவர் இருக்கிறார். அவருடைய அந்த தாய் அந்த மகனுக்காக மிக உருக்கமாக வேண்டிக் கொண்டிருக்கிறார். இந்த டாக்டர் அவருடைய பின்னால் நின்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது அங்கே ஆயர் அவர்கள் திவநற்கனை கொண்டு வருகின்றார்கள். அங்கே கொண்டு வருகின்ற சமயத்தில் அந்த பையனுக்காக அந்த தாய் மிகவும் பக்தி உருக்கத்தோடு வேண்டுகின்றார். அந்த சமயத்தில் திவனுக்கின ஆசீர்வாதத்தை அந்த முடங்கி கிடக்கின்ற அந்த நோயாளிக்கு ஆயர் தருகின்றார். என் அற்புதம்! உடனடியாக அந்த வீல் சேரில் முடங்கி கிடந்த 20 ஆண்டுகளாக அவதிப்பட்ட அந்த மனிதன் அவன் எழுந்து நிற்கின்றான். உடல்நலத்தை பெறுகின்றான். உடனடியாக அந்த இறைவனுடைய வல்லமையை அற்புதமான ஆசீர்வாதத்தை பெறுகின்றார். இந்த டாக்டருக்கு என்ன செய்வது தெரியவில்லை. அந்த தாயிடம் கேட்கின்றார். அந்த மாறாத நேசம் எனில் தந்த தேவா, மனதென்னும் கோவில் உனக்காக நேவா. மாறாத நேசம் எனில் தந்த தேவா, மனதென்னும் கோவில் உனக்காக நேவா. உளம் என்னும் வீணை கரம் தேடுக, உறவே நீ என்னில். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறை அன்னையின் இனிய பக்தர்களே, இன்று நாம் புனித லூர்து அன்னையின் பெருவிழாவை இங்கே மகிழ்ச்சியுடன் கொண்டாடிட வந்திருக்கின்றோம். ஆகவே இந்த அருமையான நாளில் இந்த பக்தியான தேர்பவனியில் பங்கேற்று மிக விசேஷமாக நாம் திருப்பலியில் பங்கேற்க இருக்கின்றோம். இந்த நேரங்கள் மிக முக்கியமான மகிழ்ச்சியான பரிசுத்தமான நேரம். ஆகவே அனைவருமாக பக்தி உருக்கத்துடன் இணைந்து ஜெபமாலை ஜெபித்து இந்த பவனியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றேன். எல்லாம் வல்ல விண்ணக தந்தையே, நீர் படைத்த அண்டங்கள் கோள்கள் யாவும் நீர் குறித்துள்ள எல்லைகளுக்குள் வலம் வந்து உம்மை போற்றி புகழ்கின்றன. இன்று நாங்கள் லூர்து அன்னையின் விழாவினை கொண்டாடிட எங்கள் புகழ் அஞ்சியை நன்றி உணர்வுடன் செலுத்திட இங்கே வந்திருக்கின்றோம். இத்தருணத்திலே பெரு மகிழ்வோடு உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
நாங்கள் விண்ணக திருப்பயணிகள் என்பதை இந்த திருப்பவனி எங்களுக்கு நினைவுபடுத்தி என்றும் உம்மை நோக்கிய வண்ணமாக நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு உதவுவதாக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அன்னையின் திருவுருவம் தாங்கிய இந்த தேரினை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியருளும். இது பவனி வரும் இடமெல்லாம் இறையாற்றில் செயல்படுவதாக, உமது உண்மையின் ஒளி வீசுவதாக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே அன்பின் ஆவியானவரே, வாரும் இறங்கி வாரும் எங்க மத்தியிலே. இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. சீமாமலையிலே இறங்கி வந்தவரே, சீனாமலையிலே இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. எங்கள் ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும் இறங்கி வாரும் இந்த மத்தியிலே. மாறாத நேசம் எனில் தந்த தேவா, மனதென்னும் கோவில் உனக்காக நீவா. மாறாத நேசம் எனில் தந்த தேவா, மனதென்னும் கோவில் உனக்காக நீவா. உளம் என்னும் வீணை கரம் தேடுதே, உறவே நீ என்னில் ஸ்வரமீட்டவா. மாறாத நேசம் எனில் தந்த தேவா, மனதென்னும் கோவில் உனக்காக நீவா. ஆறுதல் தேடி அலைகின்ற போது ஆதவன் நீயே ஆறுதல் தந்தார். ஆறுதல் தேடி அலைகின்ற போது ஆதவன் நீயே ஆறுதல் தந்தார். துயரினில் மூழ்கி மடிந்திடும் வேளை துணையாக வந்தார். துயரெல்லாம் மறந்தே துணையாக வந்தாய், துயரெல்லாம் மறந்தே. போற்று
போற்றுவேன் தேவா போற்றுவேன் உன் திருவடி பணிந்து போற்றுவேன் போற்றுவேன் தேவா போற்றுவேன் உன் திருவடி பணிந்து போற்றுவேன் மாறாத நேசம் எனில் தந்த தேவா மனதென்னும் கோவில் உனக்காக நீவா உன்னருள் தேடி உன் பதம் வந்தே உலகாளும் தேவா உன்னருள் தந்தாய் உன்னருள் தேடி உன் பதம் வந்தே உலகாளும் தேவா உன்னருள் தந்தாய் உனக்காக வாழ உறவெல்லாம் தூரந்தே அழியாத உறவாய் எனில் வந்து சேர்ந்தாய் அழியாத உறவாய் எனில் வந்து சேர்ந்தாய் போற்றுவேன் தேவா போற்றுவேன் உன் திருவடி பணிந்து போற்றுவேன் போற்றுவேன் தேவா போற்றுவேன் உன் திருவடி பணிந்து போற்றுவேன் மாறாத நேசம் எனில் தந்த தேவா மனதென்னும் கோவில் உனக்காக நீவா மாறாத நேசம் எனில் தந்த தேவா மனதென்னும் கோவில் உனக்காக நீவா உளம் என்னும் வீணை கரம் தேடுதே உறவே நீ என்னில் ஸ்வரம் மீட்டவா மாறாத நேசம் எனில் தந்த தேவா திருப்பலி தரும் நிறைவு வேறெதிலும் இல்லை மன நிறைவு திருப்பலி தரும் அருள் வரங்கள் அதற்கீடென்றும் எதுவும் இல்லை திருப்பலி தரும் நிறைவு வேறெதிலும் இல்லை மன நிறைவு திருப்பலி தரும் அருள் வரங்கள் எதுவும் இல்லை ஆண்டவரை அறிவிப்பது திருப்பலி திருப்பலி ஆண்டவரை தருவது திருப்பலி திருப்பலி வருவோம் வருவோம் விரைந்து பெறுவோம் பெறுவோம் மகிழ்ந்து வருவோம் வருவோம் விரைந்து பெறுவோம் பெறுவோம் மகிழ்ந்து வாழ்வோம் நாளும் அவர் வழி நடந்து திருப்பலி தரும் நிறைவு பலிபீடமானதே கூடாரமானதே சந்திப்பு கூடாரமானதே கூடாரம் ஆலயம் ஆனதே பலிமேடு பலிபீடமானதே பலிபீடம் கூடாரமானதே சந்திப்பு கூடாரமானதே அந்த கூடாரமாளர்
திருப்பலி தருகின்றதே, அந்த திருப்பலி கல்வாரி பலியாகுதே. ஆலயம் திருப்பலி தருகின்றதே, அந்த திருப்பலி கல்வாரி பலியாகுதே. வருவோம் வருவோம் விரைந்து, பெறுவோம் பெறுவோம் மகிழ்ந்து. வருவோம் வருவோம் விரைந்து, பெறுவோம் பெறுவோம் மகிழ்ந்து. வாழ்வோம் நாளும் அவர் வழி நடந்து, திருப்பலி தரும் நிறைவு. பலிசுவை தலைமை குருவானார், தலைமை குருவே பலி தந்தார். பலி தந்தவரே பலியானார், நமக்காயென்றும் பலியானார். இயேசுவே தலைமை குருவானார், தலைமை குருவே பலி தந்தார். பலியானார், நமக்காய் என்றும் உள்ள பலியானார். திருப்பலி மன்னிப்பு தருகின்றதே, அந்த மன்னிப்பு புனிதம் ஆனதே. திருப்பலி மன்னிப்பு தருகின்றதே, அந்த மன்னிப்பு மனிதம் ஆனதே. வருவோம் வருவோம் விரைந்து, பெறுவோம் பெறுவோம் மகிழ்ந்து. வருவோம் வருவோம் விரைந்து, பெறுவோம் பெறுவோம் மகிழ்ந்து. வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். லூக்கா 1:49. இயேசுவின் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் அனைவரும் இங்கே நமது லூர்து அன்னையின் திருவிழாவை கொண்டாட கூடியிருக்கின்றோம். நம்முடைய லூர்து அன்னை 1858 ஆண்டு லூர்து நகரில் காட்சி அளித்தார். நாமும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, ஏனென்றால் நமது அன்னையின் அருள் நாகமங்கலம் திருத்தலத்திலும் இருக்கிறது. லூர்து நகரில் காட்சி அளித்த தேவ அன்னை 150 வருடத்திற்கு பிறகு நமது திருத்தலத்திலும் காட்சி அளித்தார் என்ற பெருமை நமக்கு இருக்கிறது. இன்று நாம் இத்திருத்தலத்தில் 16ஆம் ஆண்டு லூர்து அன்னையின் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இவ்விழாவில் அருள் ஆசீர்வாதங்களை பெற்றுத்தர നമ്മുടെ ബാംഗ്ലൂർ മറൈ മാവട്ട துணை ஆயவர் மோஸ்ட் ரெவரண்ட் ஜோசப் சூசேநாதன் நம்முடன் இருப்பது நமக்கு மிக பெருமை. இந்த புனிதமான நேரத்தில் திருப்பலி ஒப்பு கொடுத்து நமக்காக ஜெபிக்க வந்திருக்கின்ற துணை ஆயவர் ஜோசப் சூசேநாதன் அவர்களை வல்லம்ரோசின் பெனடிக்டைன் கான்கிரிகேஷன் வழியாக அன்போடு வரவேற்கின்றோம். மேலும் இந்நாளில் நம்முடன் இருந்து நமக்காக ஜெபிக்க வந்திருக்கின்ற அநேக அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள் அனைவரையும் அன்புடன் இந்த திருப்பலியிலும் திருவிழாவிலும் வரவேற்கின்றோம். நம்பிக்கையோடு மாதாவின் அருள் பெறி பல இடங்களிலிருந்து வந்திருக்கின்ற அநேக அன்னையின் பக்தர்களையும் வல்லம்ரோசியன் பெனடிக்டைன் கான்கிரிகேஷன் வழியாக அன்போடு வரவேற்கின்றோம். நாமும் இங்கே கூடியிருக்கின்ற ஆயர் மற்றும் அருள் தந்தையர்களின் கருத்துக்களுக்காகவும் நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் பக்தியுடன் ஆயுருடன் இணைந்து ஜெபிப்போம். ரெவரண்ட் Bishop Joseph Sussenathan, Auxiliary Bishop of Bangalore Archdiocese, Reverend Fathers, dear sisters and beloved brothers and sisters in Christ, a warm and joyous welcome to each one of you as we gather today to celebrate the feast of Our Lady of Lourdes, Nagamangalam.
This is a day of grace and blessing, a time for us to renew our faith and devotion to our Blessed Mother, who continues to intercede for us with her unfailing love. At the very outset, we extend our deepest gratitude and a special welcome to His Excellency Bishop Joseph Susenathan, Auxiliary Bishop of Bangalore Archdiocese, who is here to officiate today's ceremony. Your presence, Your Excellency, is a great blessing to us, and we are truly grateful for your pastoral care and leadership in the Church. We also extend a heartfelt welcome to Vallambrosian Benedictine Congregation family, especially to Father Bino Cheril, the Prior of St. Mary's Suyurius Ashram, Kaduthurthi, Father Ajish, Father Jins, Father Jibin, Father Biju, and Father John. Your commitment to Christ and your dedication to the mission of the Church are an inspiration to us all. We are honored to have you among us today. A warm welcome as well as to all the priests and religious of Dharmamuri family present here. Your prayers and presence enrich this celebration, and we are grateful for your service to God's people. To all our dear parishioners, devotees, and well-wishers, we welcome you with open hearts. May this feast be a moment of grace and renewal for each one of us as we seek the powerful intercession of Our Lady of Lourdes, who guides us ever closer to her Son, Jesus Christ. As we now prepare to enter into the Holy Mass, let us open up our hearts to God's Word and His divine presence. May this Eucharistic celebration bring us peace, healing, and abundant blessing. Once again, a warm welcome to all, and may Our Lady of Lourdes, Nagamagalam, intercede for us always. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே அமைதி உங்களோடு இருப்பதாக. இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறை அன்னையின் இனிய பக்தர்களே, இப்பொழுதுதான் அருட்தந்தை அவர்கள் மிக்க அன்புடன் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்றிருக்கின்றார். இன்று நாம் அனைவரும் மிக்க மகிழ்ச்சியுடன் இங்கே கூடி வந்திருக்கின்றோம். அன்னையின் பிள்ளைகள் நாம். எனவே அந்த அன்னைக்குரிய அரவணைப்பில் நாம் என்றும் இருக்கவும், அன்பின் அன்னையுடைய பரிந்துரையை நாம் எதிர்நோக்கி இந்த புனித இடத்திற்கு வந்திருக்கிறோம். இங்கே இரண்டு கருத்துகளுக்காக நாம் வந்திருக்கலாம். ஒன்று, இதயம் கனிந்த நன்றியினை சமர்ப்பிக்க அன்னைக்கு, அன்னையின் வழியாக இறைவனுக்கு. பல்வேறு வரங்களை நாம் பெற்றிருக்கின்றோம். அற்புதமான ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றிருக்கிறோம். அன்பின் அன்னையுடைய வல்லமையான அந்த பரிந்துரையின் பயனாக அநேக ஆசீர்வாதங்களை பெற்றமைக்காக இதயம் கனிந்த நன்றியுடன் இங்கே நிற்கின்றோம். அதே சமயத்திலே இன்னும் நம்மில் அநேக பேர், ஏன் அனைவருமே கூட அன்னையினுடைய அந்த பரிந்துரை நாம் நம்பி அவருடைய அன்பு நமக்கு என்றும் நிச்சயமாக கிடைக்கும், இனி வரும் காலத்திலும் நம்முடைய வாழ்வு நலமுடன் அருள் வளமுடன் வாழ்ந்திட, நல்ல உடல் சுகத்துடன் வாழ்ந்திட பல்வேறு கருத்துக்களை நம்முடைய உள்ளத்திலே தாங்கி இங்கே நிற்கின்றோம். எனவே இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். அன்பின் அன்னை நமக்கு அன்னையாக தந்தமைக்காக. மேலும் அன்னைக்கு நன்றி செலுத்துவோம்.
நாம் அனைவரையும் அன்பு செய்து நமக்காக பரிந்து பேசுவதற்காக. எனவே இத்தகைய ஒரு மனநிலையோடு, அன்போடு, விசுவாசத்தோடு இந்த திருப்பலியில் பங்கேற்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான மரியாதையும் வானதூதர் புனிதர்களையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வராக. ஆமென். மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். அதனால் கடவுளுடைய மாசற்ற அன்னையின் விழாவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களில் நின்று விடுபட்டு எழுவோமாக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆறு போல் நிறைவாழ்வு பாய்ந்தோடச் செய்வேன். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். எருசலேமின் மேல் அன்பு கொண்ட அனைவரும் அவளுடன் அகமகிழ்ந்து அவள் பொருட்டு அக்களியுங்கள். அவளுக்காக புலம்பி அழும் எவரும் அவளுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடி ஆர்ப்பரியுங்கள். அப்போது அவளின் ஆறுதல் அளிக்கும் முலைகளில் குடித்து நீங்கள் நிறைவடைவீர்கள். அவள் செல்வப் பெருக்கில் நிறைவாக அருந்தி இன்பம் காண்பீர்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே. ஆற்றல் போல் நிறைவாழ்வு பாய்ந்தோடச் செய்வேன். பெருகெடுத்த நீரோடை போல் வேற்றினத்தாரின் செல்வம் விரைந்து வரச் செய்வேன். நீங்கள் பால் பருகுவீர்கள், மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள், மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள், இதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும், உங்கள் எலும்புகள் பசும் புல் போல் வளரும். ஆண்டவர் தம் ஆற்றலை தம் ஊழியருக்கு காட்டுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. பிரியமானவர்களே, எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. இணைந்து பாடுவோம். ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. மீண்டுமாக இணைந்து குரல் எழுப்பி. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. பசும் புல்வெளி மீது அவர் என்னை இளைப்பாறச் செய்வார்.
அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வா. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதா என் தீங்குக்கும் மன்றிடே. உம் கோடும் நெடுங்களையும் என்னை தேற்றும். ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீ. என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றே. எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் அருளும் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. The second reading. During my stay with you, I claim to know nothing except Jesus Christ and Him crucified. A reading from the first letter of Saint Paul to the Corinthians. When I came to you, brethren, I did not come proclaiming to you the testimony of God in lofty words or wisdom. For I decided to know nothing among you except Jesus Christ and Him crucified. And I was with you in weakness and in much fear and trembling. And my speech and my message were not in plausible words of wisdom, but in demonstration of the Spirit and power, that your faith might not rest in the wisdom of men, but in the power of God. The word of the Lord. Thanks be to God. Alleluia, 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 alleluia.
என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை திருவசனங்கள் 1 முதல் 11 முடிய. அக்காலத்தில் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நான் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளர்களிடம், அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்பொழுது மொண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் மொண்டு வந்த பணியாளர்களுக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாடுவர். யாவரும் விருப்பம் போல் குடித்த பின்புதான் தரம் குறிந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அரும் அடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் மாட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அருட்தந்தையர்களே, இந்த திருத்தலத்தின் பங்கு தந்தையர் மற்றும் இங்கே உதவி செய்கின்ற அனைத்து அருட்பணியாளர்களுக்கும் உங்களுக்கும் முதற்கண் லூர்து அன்னையின் விழாவின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். விஷ் யூ ஆல் a very happy feast. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, 4 ஆண்டுகளுக்கு பிறகு இங்கே வந்து இத்திருப்பலி நிறைவேற்றுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய விழா நம் அனைவருக்கும் பெரும் மகிழ்வை தருகிறது. அன்னையானவர் லூர்து நகரிலே காட்சி தந்ததை நம்முடைய நினைவிற்கு கொண்டு வரவும், அன்று மாத்திரமல்ல, இன்று கூட
அற்புதமான ஆசீர்வாதங்களை அன்னையின் பரிந்துரையின் பயனாக நாம் பெற்று மகிழ்ந்து வருகின்றோம். எனவே இன்று மிக்க மகிழ்ச்சியுடன் அன்னைக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். கடந்த ஆண்டு அக்டோபர் மாதத்திலே லூர்து நகருக்கு சென்றிருந்தேன். மற்றும் ஒரு துணையாரோடு இருவருமாக சென்றிருந்தோம். அங்கே சென்ற பொழுது மழை பெய்து கொண்டிருந்தது. மதிய வேளை, மேலும் மாலை வேளையானது. மழை பெய்து கொண்டுதான் இருந்தது. ஆனால் மக்கள் அங்கே அந்த மசாபியல் கபியின் அடியிலே நின்ற வண்ணமாக ஒரு சிலர் முழந்தால் படியிட்டு மழையின் சமயத்திலும் அங்கே ஜெபித்து அன்னையை புகழ்ந்து கொண்டு இருப்பதை பார்க்கின்ற பொழுது மிக்க ஒரு உள்ளத்திலேயும் மனதிலே மிக்க மகிழ்ச்சி. ஒரு குருவானவர் கூட கருப்பங்கிதான் அணிந்திருந்தார். மழைதான் பெய்து கொண்டிருந்தது. அதையும் பொருட்படுத்தாமல் அங்கியோடு முழந்தால் படியிட்டு அன்னை நோக்கி உருக்கமாக ஜெபித்ததை பார்த்து மிக்க பரவசம் அடைந்தேன். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாள் நம்மோடு இருந்து நம்மை அன்பு செய்து நமக்காக இன்றும் பரிந்து பேசுகின்றார். நமக்கும் அன்னைக்கும் இடையே இருக்கின்ற இந்த உறவானது ஒரு தாய் பிள்ளைக்குரிய அந்த உறவு. எனவே இந்த உறவை சற்று அதிகமாக அழுத்தம் திருத்தமாக உங்களுக்கு விளக்கி கூற விரும்புகின்றேன். அன்னை மரியாவுடைய உறவு நமக்கு எத்தகைய ஒரு உறவு? வெறும் நம்முடைய தாய் மாத்திரமா? நம்மை அன்பு செய்கின்ற அந்த உள்ளம் மாத்திரமா? அதற்கும் சற்று அதிகமாக நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. அன்னை மரியாவை இவ்வளவு நாம் மிக்க அன்புடன் மகிழ்ச்சியுடன் அவரை நேசிக்கின்றோம், அவர் பாதம் வருகின்றோம் என்றால் அந்த அன்னை என்ன செய்து கொண்டிருக்கின்றார் நமக்காக? 3 விதத்தில் அன்னையினுடைய அந்த நற்பணி இன்றும் நமக்காக தொடர்ந்து நடைபெறுவதை உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகின்றேன். முதன்மையாக அன்னை மரியாள் நம் இறைவனிடத்தில் இருக்கின்ற அந்த தெய்வீக உறவை இணைக்கும் ஒரு பணி. மனிதன் இறைவனோடு இணைந்து வாழ்ந்த அந்த தெய்வீக அந்த உறவை வளர்ப்பதற்காக நமக்கு உதவி கரம் நீட்டுகின்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மிக முக்கியமான ஒன்று, நமக்கும் இறைவனுக்கும் இடையே ஒரு தெய்வீக உறவு, புனிதமான ஒன்று, வல்லமையான ஒன்று. இந்த புனிதமிக்க இந்த உறவை வளர்ப்பதற்காக அன்னை மரியா நமக்கு துணையாக இருக்கின்றார். நம்முடைய இந்த உறவில் நாம் இணைந்திட, தெய்வீக உறவில் இணைந்திட நமக்கு பக்கபலமாக உதவியாக நிற்பவள் அன்னை மரியாள். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த உறவானது வளர வேண்டும், தெய்வீக தன்மை பெற வேண்டும், இன்னும் அதிகமாக பரிசுத்தம் அடைய வேண்டும் என்றால் அந்த உறவை வளர்த்து கொள்வதற்காக முக்கியமான ஒரு தேவை என்னவென்றால் தாழ்ச்சி. அன்னை மரியாவுடைய வாழ்க்கையிலும் பார்க்கின்றோம். எவ்வாறு இறைவனுடைய அந்த அன்னையாக அவர் மாறுவதற்காக, அந்த உன்னதமான ஒரு இடத்தை பெறுவதற்காக, அல்லது இந்த உன்னதமான நிலையில் அவர் இருப்பது
அன்னை மரியாவுடைய தாட்சி எத்தகைய ஒரு குணம், நல்ல பண்பு. இந்த பண்பு இருந்தால்தான் இந்த தெய்வீக உறவில் நாம் என்னாலும் வளர முடியும். மேலும் இயேசுவில் வாழ்ந்த சகோதர சகோதரிகளே, புனித அம்ரோசியா அன்னை மரியாவுடைய இந்த தாட்சி பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர் எதற்கு அதை புனித அகஸ்தினார் எதற்காக ஒப்பிடுகின்றார் என்றால், அது ஏணிக்காக ஒப்பிடுகின்றார். அன்னை மரியாவுடைய தாழ்ச்சி ஏணி போல இருக்கிறது. நமக்கும் இறைவனுக்கும் இடையே இருக்கின்றது ஒரு ஏணி. இந்த ஏணியில் நாம் ஏறி செல்ல, அந்த ஏணியை நாம் பயன்படுத்தி இறைவனுடைய அந்த பிரசன்னத்தை, உறவை நாம் நம்மில் ஆழப்படுத்தி கொள்ள உதவுவது தாழ்ச்சி. ஆகவே இந்த தாழ்ச்சியை ஏணிக்காக அவர் ஒப்பிடுகின்றார். இரண்டாவதாக இயேசுவில் வாழ்ந்த சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாவுடைய அன்பு பணியானது என்னவென்றால், நம்மை கிறிஸ்தவ வாழ்வில் ஊக்குவிக்கும், உற்சாகப்படுத்தும் பணி அது. நமக்கும் இறைவனுக்கும் இடையே அந்த உறவு என்னாலும் வளரப்பட வேண்டும். எனவே உற்சாகப்படுத்துகின்ற ஒரு பணிதான் அன்னை மரியாள் செய்கின்றார். விசேஷமாக நம்மை எப்படி அவர் உற்சாகப்படுத்துகின்றார், எந்த ஒரு இடத்தில் அவர் காட்சி தந்திருந்தாலும் அன்னை மரியாள் கேட்டுக்கொண்டது என்ன? நாம் அனைவரும் அன்பு மகன் இயேசுவினிடத்தில் இணைந்தே இருக்க வேண்டும், பிரிந்து அல்ல, இணைந்திருக்க வேண்டும். அவருக்கு சொந்தமான பிள்ளைகளாக இருக்க வேண்டும், அவரை சுற்றி வண்ணமாக இருக்க வேண்டும், நாம் அவரை பற்றி கொள்ள வேண்டும். எனவே இதற்காக அன்னை மரியாள் நமக்கு உதவிக்கரம் நீட்டுகின்றார், நம்மை உற்சாகப்படுத்துகின்றார். விசேஷமாக காட்சி கொடுத்த இடத்திலெல்லாம் அன்னை மரியாள் கேட்டுக்கொண்டது என்னவென்றால், நீங்கள் ஜெபிக்க வேண்டும், ஜெபமாலை சொல்ல வேண்டும். இந்த ஜெபமாலையின் வழியாக நம்முடைய இந்த உறவு அல்லது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வில் அதிகமாக உற்சாகத்தை பெறுகின்றோம். அந்த ஜெபமாலையின் வழியாக நாம் இந்த உறவை ஆழப்படுத்திக் கொள்கின்றோம். ஜெபமாலையின் வழியாக பல அற்புதங்களை பெற்றுக் கொள்கின்றோம். மிகவும் விசேஷமாக புனித பொனவென்ச்சர் அவர் சொன்ன வார்த்தைகளை மீண்டுமாக நினைவு கூற விரும்புகின்றேன். இந்த ஜெபமாலையில் நாம் உச்சரிப்பது என்ன? அருள் நிறைந்த மரியே. இந்த ஒரு வார்த்தையில் அடங்கியிருக்கின்றன 1000 அர்த்தங்கள். இந்த வார்த்தையில் அடங்கியிருக்கின்ற அபரிவிதமான வல்லமை. அவர் சொல்வது என்னவென்றால், அன்னை மரியாவை நாம் அருள் நிறைந்த மரியே என்று சொல்லுகின்ற பொழுது, நம்மை சுற்றி இருக்கின்ற அசுத்த ஆவிகள் நம்மிடமிருந்து அகன்று விடுகின்றன. சாத்தானின் சூழ்ச்சியான செயல்பாடு அங்கே தவிர்க்கப்படுகின்றன. அவர் மெழுகுவர்த்திக்கு அவர் ஒப்பிடுகின்றார். எவ்வாறு இந்த மெழுகுவர்த்தி நெருப்பின் பக்கம் நாம் கொண்டு வருகின்ற பொழுது மெழுகுவர்த்தி உருகுகின்றது. எனவே அதை போல அன்னை மரியாவை நாம் நம்முடைய உள்ளத்தில் ஆழத்திலிருந்து அந்த தாய்க்குரிய அந்த அன்போடு அந்த அன்னை மரியாவை அருள் நிறைந்த மரியே என்று நாம் வாழ்த்துகின்ற பொழுது, சாத்தானின் செயல்பாடுகள், சூழ்ச்சிகள், அவருடைய சக்திகள் அங்கே உருகி விடுகின்றன என்று சொல்லுகின்றார். இதன் வழியாக அன்னை மரியாள் நமக்கு உற்சாகப்படுத்துவது என்ன? ஜெபமாலை ஜெபிக்க வேண்டும். அது ஜெய மாலை, நமக்கு வெற்றிகளை தருகின்ற மாலை, நமக்கு இறைவனிடத்திலே நெருக்கமான உறவுக்கு இட்டு செல்கின்ற ஒன்றாகவும், மேலும் தெய்வீக உறவில் நிலைத்திருக்கவும் நமக்கு உதவுகின்ற உன்னதமான கருவி என்று சொல்லுகின்றார். மூன்றாவதாக இயேசுவில் வாழ்ந்த சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாள் நமக்கு தருகின்ற அன்பின் உதவி பணி என்னவென்றால், நம்மை பாவத்திலிருந்து கரை சேர்க்கும் பணி.
நாம் பாவிகளாக இருந்தாலும் நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக அன்னை மரியாள் நமக்கு பக்க பலமாக அவர் இருந்து வருகின்றார். அவர் பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக அவர் நமக்கு அன்னைக்குரிய அந்த உதவி நமக்கு தந்து வருகின்றார். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் அன்னை மரியாவுக்கு இந்த அருமையான இந்த விழாவை எடுக்கின்ற பொழுது 16வது ஆண்டின் விழா. இந்த விழாவிலே நாம் அனைவரும் பங்கேற்கின்ற பொழுது விசேஷமாக இந்த விழா நமக்கு இறைவனின் அன்பை தரவும், இறைவனின் அமைதியை நாம் பெறவும், நல்ல உடல் சுகத்தை பெற்று வாழவும் நமக்கு வாய்ப்பை தருகிறது, ஆற்றலையும் தருகிறது. எனவே அன்னை மரியாவுக்கு இந்த விழாவை கொண்டாடுகின்ற பொழுது நாம் இறைவனின் அன்பில் வளரவும் பெறவும், நாம் மகிழ்ச்சியோடு வாழவும், அமைதியான ஒரு வாழ்வை வாழவும், நல்ல உடல் சுகத்துடன் வாழவும் இந்த விழா நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பை தருகின்றது. மேலும் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, லூது நகரிலே இன்றும் அநேக அற்புதங்கள் நடைபெற்று வருகின்றன. ஏன் இங்கும் கூட எங்கெல்லாம் அன்னையை நோக்கி நாம் ஜெபிக்கின்றோமோ, அந்த அன்னையை நோக்கி பக்தியுடன் நாம் அவருடைய பிள்ளைகளாக அவரிடத்தில் நாம் செல்லுகின்றோமோ, அப்பொழுது எல்லாம் அன்னை மரியாள் நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசுகிறார். இது உண்மை, இதற்கு நீங்கள் தான் சாட்சிகள். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, அந்த லூது நகரில் நடந்த ஒரு அற்புத காரியத்தை நம்முடைய மனத்துக்கு கொண்டு வர விரும்புகின்றேன். அங்கே பலவிதமான அற்புதங்கள் நடைபெறுகின்றன. அற்புதமான விதத்தில் உடல் சுகத்தை பெற்றுக்கொள்கின்றார்கள். இது எப்படி நடக்கும் என்று ஒரு டாக்டர், மெடிக்கல் டாக்டர் அங்கே சென்று அதை பார்க்க வேண்டும், என்னத்தான் நடக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் அமெரிக்க நாட்டின் டாக்டர் படிப்பு படித்து கொண்டிருக்கின்றார். கடைசியில், அதாவது படிப்பின் கடைசி கட்டத்தில் இருந்தார். அவர் லூது நகரத்துக்கு வருகின்றார். வந்து அங்கே வழக்கம் போல் மதிய வேளை நோயாளிகள் அங்கே வரிசையாக அங்கே அமர்த்தப்படுவார்கள். அவர்கள் மத்தியில் திவ்ய நற்கருணை கொண்டு வரப்படும். அந்த திவ்ய நற்கருணை பார்த்து வணங்குவார்கள். அந்த பிள்ளைகளுக்காக அல்லது பலவிதமான உடல் குறையை அனுபவிக்கின்ற நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற மக்களுக்காக ஜெபிப்பவர்களும் அங்கே இருப்பார்கள். இவ்வாறு இருக்கையில் அந்த டாக்டர் ஒரு நோயாளி ஒரு வீல் சேரில் இருக்கின்றார். 20 ஆண்டுகளாக கால் கை வராது. எனவே அந்த வீல் சேரில் அவர் இருக்கிறார். அவருடைய அந்த தாய் அந்த மகனுக்காக மிக உருக்கமாக வேண்டிக் கொண்டிருக்கிறார். இந்த டாக்டர் அவருடைய பின்னால் நின்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது அங்கே ஆயர் அவர்கள் திவ்ய நற்கருணை கொண்டு வருகின்றார்கள். அங்கே கொண்டு வருகின்ற சமயத்தில் அந்த பையனுக்காக அந்த தாய் மிகவும் பக்தி உருக்கத்தோடு வேண்டுகின்றார். அந்த சமயத்தில் திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தை அந்த முடங்கி கிடக்கின்ற அந்த நோயாளிக்கு ஆயர் தருகின்றார். என் அற்புதம்! உடனடியாக அந்த வீல் சேரில் முடங்கி கிடந்த 20 ஆண்டுகளாக அவதிப்பட்ட அந்த மனிதன் அவன் எழுந்து நிற்கின்றான், உடல்நலத்தை பெறுகின்றான். உடனடியாக அந்த இறைவனுடைய வல்லமையை, அற்புதமான ஆசீர்வாதத்தை பெறுகின்றார். இந்த டாக்டருக்கு என்ன செய்வது தெரியவில்லை. அந்த தாயிடம் கேட்கின்றார், அந்த மகன் எத்தனை ஆண்டுகளாக இத்தகைய ஒரு நோயினால் வருந்து கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் கேட்கின்றார். நுணுக்கமாக அவரை பார்த்து தெரிந்து கொள்கின்றார். அவர் மீண்டுமாக அமெரிக்க நாட்டுக்கு செல்கின்றார். அவர் டாக்டராக தன்னுடைய படிப்பினை தொடர்வதற்காக அல்ல,
அன்றிலிருந்து அவர் அந்த படிப்பை நிறுத்திவிட்டார். ஆண்டவர் இயேசுவின் மீது அதிகமான நம்பிக்கை கொண்டார். அவர் குருத்து மடத்திலே சேர்ந்து இறையிலை படிக்க ஆரம்பிக்கின்றார். குருவாக திருநிலைப்படுத்தப்படுகின்றார். இயேசு சபையில் அவர் குருவாக அந்த வார்த்தைப்பாடை தருகின்றார். அவர் டாக்டர் பேதுரோ அருப்பே, அவர் ஃபாதர் பேதுரோ அருப்பேவாக மாறுகின்றார். இத்தகைய ஒரு மாற்றத்திற்கு காரணம் அவர் கண்ட அந்த அற்புத காரியம். இயேசுவில் வாழ்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றும் அந்த அன்பின் அன்னை நம் அனைவருக்காகவும் பரிந்து பேசுகின்றார் என்றால் நமக்காக அவர் ஜெபிக்கின்றார். நமக்காக இறைவனிடத்திலே பரிந்து பேசுகின்றார் என்றால் நம்மை தொடர்ந்து அன்பு செய்கின்றார். இயேசுவின் வாழ்ந்தவர்களே, அன்னைக்கு விழா எடுக்கின்ற சமயத்தில் அந்த அன்னையை உடைய பரிந்துரையில் நம்பிக்கை கொண்டு நம்முடைய வாழ்வை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளவும், நம்முடைய வாழ்வில் பலவிதமான கஷ்டங்கள், கவலைகள், போராட்டங்கள், எதிர்ப்புகள், ஏமாற்றங்கள் இவைகள் இருப்பினும் நாம் அன்னையினுடைய அந்த பரிந்துரை பயனாக இறை ஆசிரியை பெறுவோம் என்கிற நம்பிக்கையோடு அவரை அண்டி வருவோம். அவருடைய அன்பின் பிள்ளைகளாக வாழ்வோம். நற்செய்தி வாசகத்தை நாம் வாசிக்க கேட்டோம். அவர் சொல்வதை நீங்கள் செய்யுங்கள், சொல்வது போல் செய்யுங்கள். எனவே அன்பின் ஆண்டவர் நமக்கு சொல்லி தந்திருக்கின்ற வாழ்க்கைக்குரிய பாடங்களை நம்முடைய மனதிற்கு கொண்டு வருவோம். அந்த நற்செய்தியின்படி நாம் வாழ்வோம். மேலும் நல்லதொரு புனித ஒரு வாழ்வினை வாழ்வதற்காக பலவிதமான சவால்கள், தடைகள் நிச்சயமாக இருக்கின்றன. அவைகள் அனைத்தையும் தகர்த்தெறிய அற்புதமான கருவியாக ஜெபமாலை கையில் ஏந்துவோம். அன்னை மரியாவை நாம் அவருடைய பரிசுத்த வாழ்வை நாம் பின்பற்றுவோம். அவர் சொல்வது போல் இறை வார்த்தைக்கு செவிமடுப்போம். இறைவனுடைய சித்தத்திற்கு சரணடைவோம். அற்புத காரியங்களை தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிப்போம். இதற்காக வேண்டிய வரங்களை இத்திருப்பறையில் வேண்டுவோம். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பின் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். இரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கடவுள் நமக்கு செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்திட ஒன்று கூடியுள்ள நாம் அவரை மன்றாடுவோம். அவரது திருவுளத்துக்கு ஏற்றபடி நம் மன்றாட்டுகள் அமைய வேண்டுவோம். எங்கள் அன்பான தெய்வமே இறைவா, திருச்சபை வழிநடத்துகின்ற எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், துறவரத்தார் அனைவரையும் உம் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். தெய்வமே, இவர்களை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இவர்கள் வழியாக இத்தனை நாட்களாக நீர் செய்த எல்லா அருள் செயல்களுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தெய்வமே, இனி வரும் காலங்களிலும் திருச்சபை கட்டி எழுப்ப இவர்கள் எங்கெல்லாம் ஆசை கூறுகின்றார்களோ அங்கெல்லாம் உமது அருளையும் அன்பையும் பொழுந்திட வேண்டும் என்று எங்கள் அன்பு தாய்மொழியின் மூலம் ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் அன்பான தெய்வமே இறைவா, இதோ உலகை ஆளுகின்ற எல்லா தலைவர்களையும் உம் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். இதோ ஆங்காங்கே போர், மரண குரல்கள், தெய்வமே சமாதானத்தின் ஆவியை
இந்த தலைவர்களுக்குள்ளாக நீர் கொடுத்து போரை நிறுத்த வேண்டும் என்று எங்கள் அன்பு தாய்மாரின் மூலம் ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அன்பு தெய்வமே இறைவா, இதோ 2-3 நாட்களாக இந்த பெரிய கூட்டம் என்னோடு இருக்கின்றதே. இவர்கள் பசியார என்ன செய்வார்கள் என்று மனமிறங்கி இதோ 5 அப்பங்கள் 2 மீன்களை பழுகி பெருகச் செய்த தெய்வமே, உம்மை தேடி வந்திருக்கின்ற அம்மா என்று வந்திருக்கின்ற இந்த கூட்டத்தை உன் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். தெய்வமே, ஒரு நிமிடமும் ஒரு நாளும் கூட அன்னையை விட்டு பிரியாத அந்த தெய்வீக மனத்தை, ஜெபமாலை சொல்லுகின்ற அந்த வரத்தை ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நீர் கொடுத்திட வேண்டும் என்று எங்கள் அன்பு தாய்மரின் மூலம் ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, உம்மை எரிஞ்சு மன்றாடும் திரு அவையின் மன்றாட்டுகள் உம் திருமுன் உகந்தனவாகுக. எங்கள் தகுதியில் நம்பிக்கை கொள்ளாமல் உமது இரக்கத்தை முன்னிட்டு எங்கள் மன்றாட்டுகளை கேட்டருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னிகையான புனித மரியாவின் திருநாளில் மகிழ்வுறும் நாங்கள் அதே கன்னி கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையுண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சிரம் தாழ்த்தி இறைவு சிறப்பாசிரியை பெறுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித கன்னி மரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று இறை பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசிர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. எல்லோரும் கைகள் உயர்த்தி சொல்லுவோமா? Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah. மரியே வாழ்க. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, லூர்து அன்னையின் பக்தர்களே, முதலாக உங்கள் அனைவருக்கும் லூர்து அன்னையின் திருவிழாவின் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரி, இன்று நமக்காக திருப்பலி ஒப்பு கொடுத்து இந்த திருவிழாவை நமக்காக ஜெபிச்சு கொண்டிருக்கின்றது மோஸ்ட் ரெவரண்ட் ஜோசப் சுசேநாதன், ஆக்ஸில் பிஷப் ஆஃப் பெங்களூர். எங்கள் குருக்கள் சார்பாகவும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் ஆயரானவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருடைய கரங்களே சப்தத்தோடு அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். ஆயரானவருக்கு பொன்னாடைப்படுவதற்காக அவர் டாக்டர்
Bino Cheril, our prayer, I request for the prayer to put a Ponada to Bishop. My dear brothers and sisters, I would like to thank Reverend Dr. Bino Cheril. The prior of Valambrosin congregation in India is present here. He is always supporting to our community and this Nagamagal church. Whatever endeavor that we take, he is always supporting us, and his support is always with us. I thank on behalf of all of you. Let us give a rounds of applause to Reverend Father Bino, and I request Father Sargan to give a Ponada. My dear brothers and sisters, we have present here Reverend Father Biju Valargatil. He was here for last 6 years as administrator of Nagamagal Lourdes Mother Shrine. Now Father Biju is the superior in Bangalore, Golbert Bhavan, for our major seminary. I thank on behalf of all of you to his presence along with Father Biju, Father Jerry, Father John. I request Father Sargan to give a Ponada to Father Biju. We have fathers from Kaduturuthi Kottayam, Reverend Father Ajish, Reverend Father Jins, Father Jidin. Father Jidin is superior of our minor seminary, Carlos Zera. I thank all the fathers from coming from Kerala to participate in this annual feast, and I request Reverend Father Sargan to give Ponada to all 3 fathers. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இங்கு நமக்காக ஜெபிப்பதற்காக டு ப்ரே ஃபார் அஸ் நிறைய ஃபாதர்ஸ் இங்கே வந்திருக்கிறார்கள். ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பாரிஷஸ் நிறைய பங்கிலிருந்து வந்திருக்கிறார்கள். ரெவரண்ட் ஃபாதர் சக்ரியாஸ், ரெவரண்ட் ஃபாதர் இமானுவேல், ரெவரண்ட் ஃபாதர் ஞானப்பிரகாசம், ரெவரண்ட் ஃபாதர் அகஸ்டின் விசி, ரெவரண்ட் ஃபாதர் ஆரோக்கிய ராஜ், அண்ட் ஆல் ஃபாதர்ஸ் ஐ தேங்க் on Father Tino from Surumalabar Church, St. Thomas Church from Hosur. I request Father Prior to honor all the fathers. எல்லோரும் கரங்களை சிவத்தோடு இவருக்கு நன்றியை தெரிவித்துள்ளோம். I invite Reverend Deacon, who served today's Mass from Dharmaburi Diocese, to receive the Ponada. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே,
இன்று இந்த திருவிழாவில் பங்கேற்கிறதுக்காக வந்திருக்கின்ற ஒவ்வொரு கன்னியர்களுக்கும் என்னுடைய எங்கள் குருக்கள் சார்பாகவும் என்னுடைய கொள்கை சார்பாக உங்களுக்கு என்னுடைய நன்றியை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் I thank all the sisters from different religious community who are present here. We thank your presence, your prayers and your support. Especially I thank all the sisters who sang during the communion time from our own sisters, Vallambrosan Benedict sisters here. They sang. Let us give a round of applause to all the sisters. My dear brothers and sisters, we have a beautiful choir today. When you come weekdays, Sunday, whether there will be only one, either one, male or female. Now, today, all three singers, they came, Mr. Victor, Harry Uncle and family, and Priya. They are all three here with the choir members, the keyboard master, Mr. Alex, and all the members. They are present here. They are very beautifully coming here, very sincerely. They are always present here whenever we ask to participate or come for the Nagamangalam. They are very happy to come here to sing. And on behalf of all fathers here, I thank all the choir members for their melodious song that they have. Thank you. Last, I would like to thank all of you for your presence here, for all whatever you are here. And may Mother Mary bless all of you. And I wish you all a safe journey to your home. Thank you. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஏற்கனவே உங்களுக்கு விழாவின் வாழ்த்துதலை தெரிவித்திருக்கின்றேன். மீண்டுமாக இந்த ஆலயத்தின் ஆதிப தந்தையாக இருந்து பணிபுரியும் அருட்தந்தை மைக்கேல் அவருடைய சபையின் தலைவரும் இங்கு இருக்கின்றார்கள். அவருடைய குருக்களும் மற்றும் இங்கு இருக்கின்ற அனைத்து குருக்களின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் திருவிழாவின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து இங்கே வருகை தந்து பக்தியில் வளர்ந்து மேலும் இங்கே இன்னும் அநேக மக்கள் வந்து அன்னையினுடைய பரிந்துரையை அவருடைய வாழ்க்கையில் அனுபவிக்க, அவருடைய பரிந்துரை பயனாக அற்புத ஆசீர்வாதங்களை பெற அவர்களுக்கும் உடைய விசுவாசம், அதே சமயத்தில் இங்கே புதிதாக ஆலயம் கட்ட வேண்டும் என்ற இந்த திட்டமும் நிறைவேற அதற்காக ஜெபிப்போம், அதற்காக உதவுவோம். நம்பிக்கை இல்லாம ஆண்டவரே பல நேரங்களில் இந்த குடும்பத்தில் சந்தோஷம் இல்லாம போயிருக்கிறது. இந்த குடும்பத்துக்குள்ளாத வேதனைகள் ஆண்டவரே, குடும்பத்தில் உள்ளான வழிகள் ஆண்டவரே, என் குடும்பத்தில் உள்ள கண்ணீர்கள் ஆண்டவரே, என் மேல் இருக்கிற கோபம், என் மேல் இருக்கிற பொறாமை ஆண்டவரே, வியாதி, நோய் நொடிகள், தவிர்க்க முடியாத என்னுடைய பலவீனங்கள் ஆண்டவரே என்னை மேலும் மேலும் பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. நம்பிக்கை இல்லாம பல நேரங்களில் நான் நோய்வாய்ப்பட்டவனாக, என் ஆன்மா நோய்வாய்ப்பட்டதாக, என் உடல் நோய்வாய்ப்பட்டதாக ஆண்டவரே பல நேரங்களில் நான் கண்ணீர் மல்க நான் அழுது கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. சொல்ல முடியாத வேதனை, அடுத்தவரிடம் கூற முடியாத வழி, யார்கிட்ட போய் நான் சொல்லுவேன், யார்கிட்ட போய் நான் அழுவேன்? நன்றி நன்றி நன்றி, ஒரு கருப்போட சமநீரே நன்றி. என் ஆடையை தொட்டது யார்? என் ஆடையில் இருந்து இதோ தெய்வீக வல்லமை, அற்புதம் செய்த வல்லமை புறப்பட்டதே. யார் என்னை தொட்டது என்று கேட்டீரே இயேசுவே. அதே வல்லமை, அதே வல்லமை, அதே அற்புதம் செய்கின்ற உம்முடைய தெய்வீக வல்லமை புறப்படட்டும். கதிர் பாத்திரத்தை விசுவாசத்தோடு பார்க்கின்ற மக்கள் மீது இறங்கட்டும். இறங்கும் இயேசுவே.
ನಾನು ನನ್ಮನೆಯು ನನ್ಮನೆಯವರೆಲ್ಲರೂ ನಿಮ್ಮನ್ನೇ ಸ್ತುತಿಸುವೆವು. ದೇವರೇ, ನಾನು ನನ್ಮನೆಯು ನನ್ಮನೆಯವರೆಲ್ಲರೂ ನಿನ್ನನ್ನೇ ಸ್ತುತಿಸುವೆವು. ಯೇಸುವೇ, தங்கத்தாரகையே மின்னும் ஓவியமே, தங்கத்தாரகையே மின்னும் ஓவியமே, மரியே எம்மரி தாய் மரியே, மரியே எம்மரி தாய் மரியே, தங்கத்தாரகையே மின்னும் ஓவியமே, தங்கத்தாரகையே மின்னும் ஓவியமே, மரியே எம்மரியே தாய் மரியே, மரியே எம்மரியே தாய் மரியே. நாகமங்கலூர்ந்த அன்னையே, வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலையை பெற்றுக் கொடுப்பவளே, ஏழைகளை அரவணைப்பவளே, நாகமங்கலூர்ந்த மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அருளோடு நிறைவாழ்வின் வழிகாட்டியே, மகிழ்வோடு சுகம் யாவும் தருவாயம்மா. அருளோடு நிறைவாழ்வின் வழிகாட்டியே, மகிழ்கின்ற சுகம் யாவும் தருவாயம்மா. வாழ்வில் குறையாவும் மறைந்தோடவே, வாழ்வில் குறையாவும் மறைந்தோடவே, எம்மில் அன்போடு வருவாயம்மா, எம்மில் அன்போடு வருவாயம்மா. தங்கத்தாரகையே மின்னும் ஓவியமே, தங்கத்தாரகையே மின்னும் ஓவியமே, மரியே எம்மரியே தாய் மரியே, மரியே எம்மரியே தாய் மரியே. நாகமங்கலூர்ந்த அன்னையே, குழந்தை இல்லாத தம்பதியினரை ஆசிர்வதிப்பவளே, நாகமங்கலூர்ந்த மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நோய்களிலிருந்து விடுதலை தருகின்ற நாகமங்கல அம்மாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ನನ್ನ ಯೇಸುವಿನ ತಾಯಿ ನೀನಮ್ಮ, ನನ್ನ ಯೇಸುವಿನ ತಾಯಿ ನೀನಮ್ಮ,